ஹலோ ஹாய். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி மாவு புட்டு தான். புட்டுக்கு வந்து மாவு எப்போவுமே வீட்டிலே அரைச்சிப்போம். வீட்டில் அரைச்சி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா புட்டு வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற மாவு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் வராது. இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை தண்ணி வடிகட்ட விட்டுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு துணியெலாம் ஆற போட்டுருங்க. ஃபேன் காற்றுல ஒரு 1/2 அன் ஹவர் ஆறுனா போதும். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான ஈரப்பதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி கடலை குழம்பு தான். தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டு கொட்டியிருக்கேன். புட்டை அவிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தேங்காயை வந்து நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் புட்டு மாவு, அப்புறமா மறுபடியும் தேங்காய், அந்த மாதிரி லேயராக அடுக்குனீங்க அப்படின்னா புட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கேயுமே விற்காது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக புட்டு இருக்குது அப்படின்னு. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சைட் டிஷ்ஷாக கடலை குழம்பு, 2 பழம், கொஞ்சமாக கரும்பு சக்கரை வச்சு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர். டாட்டா. பை.